Hello friends, welcome back to our channel மாணவன் ஆசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் பாட்னி பயாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025க்கான இம்பார்ட்டன்ட் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின் பேங்க் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். நிறைய பேர் பார்ட் 2 வந்து கேட்டிருந்தீங்க. அதாவது சாப்டர் 9லேருந்து 15 வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின் பேங்க் அப்லோட் பண்ணி சொல்லியிருந்தீங்க. அதனால தான் இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிக்கணும்னு பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சாப்டர் 9லேருந்து பார்க்கலாம். டிஷ்யூ அண்ட் டிஷ்யூ சிஸ்டம். இதில் நீங்கள் படிக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின்லாம் இருக்குது. இதெல்லாம் புக்கில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மெயினாக நான் அப்லோட் பண்ணுற 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் நல்லா பார்த்துக்கோங்க. 2 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ரைட் எனி 4 டைப் ஆஃப் பேரண்ட் கை மசில். வாட் ஆர் த கால்டு பீரிங் இஸ் கிளிரைட். வாட் இஸ் மீன் பை ஃபேசேஜ் செல். ட்ரா அண்ட் லேபிள் ஓப்பன் வாஸ்குலர் பண்டில். வாட் இஸ் ஐசோபைலாட்ரல் லீவ்ஸ். நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ரைட் எனி 3 ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரக்கீட்ஸ் அண்ட் ஃபைபர். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மோனோகாட் டைகாட் ரூட் நல்லா பார்த்துக்கோங்க. ரைட் த எக்கனாமிக் ஆஃப் ஃபைபர் அவர் டெய்லி லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் அவுட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எபிடர்மல் சிஸ்டம். டிஸ்டிங்ஸ் அனாட்டமி பொறுத்த வரைக்கும் மோனோகாட் ஸ்டெம்மு டைகாட் ஸ்டெம்மு. அதே மாதிரி ட்ரா அண்ட் லேபிள் அனாட்டமி ஆஃப் டைகாட் லீப் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். சாப்டர் 10 வந்து செகண்டரி க்ரோத். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்டரி க்ரோத் நாட் சீன் இன் மோனோகாட். இந்த 1 மார்க் அடிக்கடி கேட்கக்கூடியது. அதே மாதிரி கீழே பொட்டானிக்கலி வுட் ஆக்சுவலி செகண்டரி சைலம். ஸோ அதே மாதிரி கீழே த அல்கலைடு யூஸ்டு ஆன்டி மலேரியல் ட்ரக் குமினைன். 2 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நேம் த டிஷ்யூ ரெஸ்பான்சிபிள் ஃபார் செகண்டரி க்ரோத் ஆஃப் பிளான்ட். ஸோ இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட்னா டிஃபைன் வுட்டு, வாட் ஆர் த கால்டு டயலோசைட்ஸ், டிஃபைன் சைலோட்டோமி, வாட் ஆர் த லென்டிசெல்ஸ். 3 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பைனஸ் அண்ட் மோரஸ் வுட்டு. ரைட் த சீக்வென்ஸ் ஆஃப் ஸ்டடியிங் ஆஃப் ஆனுவல் ரிங். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன் விச் சீசன் வெசல்ஸ் ஆஞ்சியோஸ்போம் லார்ஜ் இன் சைஸ். ரைட் த மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிசர்வேஷன்ஸ் ஆஃப் வுட். பியூர் சயின்ஸ்க்கு ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ 5 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சாஃப்வுட் ஹார்ட்வுட் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டிஸ்டிங்ஸ் பிட்வீன் செகண்டரி க்ரோத்து டைகாட் ஸ்டெம்மு மோனோகாட் ஸ்டெம் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி வென் யூ கோ த டிம்பர் மார்ட் கலெக்ட் த டிம்பர் ஃபார் யுவர் கன்ஸ்ட்ரக்ஷன் நியூ ஹவுஸ். ஹவ் வில் யூ செலக்ட் த குட் டிம்பர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 11 பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. டிபிடி கண்டுபிடிச்சது மேயர். அதே மாதிரி கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க் கொஸ்டின். வாட் இஸ் டிரான்ஸ்பரண்ட் மென்ஷன் த டைப் ஆஃப் டிரான்ஸ்பரண்ட். புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்போர்ட் யூனிபோர்ட். வாட் இஸ் ஆஸ்மோசிஸ். ரைட் ஏ நீட் ஃபார் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்போ பிளஸ் சிம்ப்ளாஸ்ட்டு. ரைட் த நேம் ஆஃப் டயக்ராம் கேட்டிருக்காங்க பாருங்கள், படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 3 மார்க்கு ப்ரீத்திங் ரூட் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. டிரான்ஸ்பிரேஷன் நெசசரி ஈவில் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் போரின் அக்வா போரின் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இம்பைபிஷன் ஸ்டொமேட்டா ஸ்ட்ரக்சரு கட்டேஷன். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் அப்சர்வேஷன் பாசிவ் அப்சர்வேஷன் நல்லா படித்து வச்சுக்கோங்க. எக்ஸ்பிளைன் த பொரோடோ ஆஸ்மாஸ்கோப் எக்ஸ்பெரிமெண்ட். எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் ஸ்டொமேட்டல் மூவ்மெண்ட் ஆஃப் ஸ்டார்ச் சுகர் இன்டர்ன் கன்வர்ஷன் தியரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இதிலேருந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாப்டர் 12 மினரல் நியூட்ரிஷன் சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் எல்லாமே. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேக்ரோ நியூட்ரியன் மைக்ரோ நியூட்ரியன். வாட் இஸ் கால்மோடூலின். வாட் ஆர் த அக்வாபோரின். கிவ் த டீநைட்ரிஃபிகேஷன். கிவ் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இம்மொபைல் மினரல்ஸ். அதே மாதிரி 3 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் த அன்கிளாசிஃபைடு மினரல்ஸ். கிவ் த ஒன் எக்ஸாம்பிள். ஹைட்ரோபோனிக்ஸ்னா என்ன. என்பிகே ஃபெர்டிலைசர். டோட்டல் பேராசைட். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நீங்கள் 3 இதில் தரவாக இருக்கணும். ரைட் த ரோல் ஆஃப் நைட்ரோஜினஸ் என்சைம் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். எக்ஸ்பிளைன் த ஸ்டேஜஸ் ஆஃப் ரூட் நோடல் ஃபார்மேஷன். எக்ஸ்பிளைன் த இன்செக்டிவர் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இன் ஆஞ்சியோஸ்போம். இது 3 நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 13 ஃபோட்டோசிந்தசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். இதில் ஓவரால் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். வாட் இஸ் குவாண்டசோம். வாட் இஸ் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். டிஃபைன் photo respiration. Distinct between பொறுத்த வரைக்கும் லைட் அண்ட் டார்க் ரியாக்ஷன் photosynthesis. ரைட் த 3 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். வாட் ஆர் த போட்டோலிஸ் ஆஃப் வாட்டர். ட்ரா அண்ட் லேபிள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். வாட் இஸ் எமர்சன் என்ஹான்ஸ் எஃபெக்ட். ரைட் எனி 3 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் போட்டோ ரெஸ்பிரேஷன் அண்ட் டார்க் ரெஸ்பிரேஷன். 5 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ரைட் த சீக்வென்ஸ் ஆஃப் photosynthesis. ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக் பாஸ்போரிலேஷன். ட்ரா த டிஸ்கஸ். அப்படிலாம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் C3 C4 பிளான் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்து சாப்டர் 14 பொறுத்த வரைக்கும் ரெஸ்பிரேஷன். இது ஒரு முக்கியமான லெசன் சொல்லலாம். த எனர்ஜி ரிலீஸ்டு டியூரிங் த ரெஸ்பிரேஷன் ஏடிபி அடினோசைன் ட்ரை பாஸ்பேட். புக் பேக் 1 மார்க்கில் த காம்பவுண்ட் விச் இன் கிளைகோசைட் இன் ஃபார் கிரெப் சைக்கிள் அசிடைல் கோஏ.
ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்பிரேஷன் கொஷின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2 மார்க் கொஷின் பாருங்கள். ரைட் த ஓவரால் ஈக்குவேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். வாட் இஸ் ஃபெர்மெண்டேஷன்? வாட் ஆர் த மேஜர் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ரெஸ்பிரேஷன்? வாட் இஸ் இனோலேஷன்? டிஃபைன் ரெஸ்பிரேட்டரி கொஷன். அதே மாதிரி ட்ரா த லேபிள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. வாட் இஸ் கிளைகாலிசிஸ்? ரைட் எனி 3 இண்டஸ்ட்ரியல் யூஸ் ஆஃப் ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன். வாட் இஸ் காம்பன்சேஷன் பாயிண்ட்? வாட் ஆர் த கேரக்டர்ஸ் ஆஃப் அனரோபிக் ரெஸ்பிரேஷன்? 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 3 கொஸ்டின் தரவாக படிச்சுக்கோங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அனரோபிக் ரெஸ்பிரேஷன். கம்பேர் த ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன், லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன். ரைட் த சிக்னிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே. இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 15 பிளான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. எப்போவுமே கடைசி லெசன்லேருந்து கொஸ்டின் அதிகமாக வரும், பாட்னி ஆகட்டும் ஜுவாலஜி ஆகட்டும். ஸோ இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2025க்கு நீங்கள் பயோ பாட்னி பியூர் சயின்ஸ் பாட்னிக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஷின் பேங்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் போட்டோ ரெஸ்பிரேஷன்? வாட் இஸ் வெனலைசேஷன்? டிஃபைன் போல்ட்டிங். வாட் இஸ் ரிச்மண்ட் லாங் எஃபெக்ட்? வாட் இஸ் பிளான் growth regulator? ரைட் த ஃபார்முலேட் த மெஷர் ஃபார் growth. அதே மாதிரி வாட் இஸ் செனன்சிஸ்? வாட் இஸ் சிஸ்மோனாஸ்டிக் மூமெண்ட்டு? வாட் இஸ் போட்டோட்ராபிசம்? 3 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ரைட் த ஸ்டேஜஸ் ஆஃப் growth rate. give the diagrammatic comparison of observed relative growth. what is apical dominance? write about day neutral plants. write the factors affecting senescence. what is PCD? அதே மாதிரி what is allelopathy? what are the vital movement? 5 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ரைட் த ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் ஜிபரலின். ரைட் த ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆக்சின். ரைட் த கேரக்டர்ஸ் ஆஃப் பைட்டோ ஹார்மோன்ஸ். how will you measure the growth of plants? ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2025 பொறுத்த வரைக்கும் நீங்கள் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, பயோபாட்னி ஸ்டூடெண்ட்ஸ், பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த கொஷின் பேங்கில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். 1 மார்க்லாம் ரொம்ப முக்கியம். இதிலேருந்து 1 மார்க்லாம் அப்படியே எடுப்பாங்க. பவர் ஹவுசஸ் ஆஃப் செல்னா வந்து என்ன, மைட்டோகாண்ட்ரியா, இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த கொஷின் பேங்க்லேருந்து கேட்பாங்க. இதில் இன்டீரியர் 1 மார்க்கு கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ ஓவராலாக பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். சாப்டர் 1 to 8 வரைக்கும். இந்த வீடியோவில் சாப்டர் 9 to 15 வரைக்கும் சாப்டர் வைஸாக பாட்னி, பியூர் சயின்ஸ் பாட்னியில், பயோ பாட்னியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் நீங்கள் படிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் இதை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின் பேங்கில் கூடிய கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி இதில் இருந்தால் கண்டிப்பாக கேட்பாங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவன் நாசர் யூடியூப் சேனல். அடுத்தடுத்து நிறைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி ரிலேட்டாக கொடுக்க போகிறோம். பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோவும் அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணும். ஸோ அந்த அப்டேட்லாம் வரத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய அப்டேட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ பயாலஜி பாட்னி நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுத்து டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ ஆகட்டும், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆகட்டும், எல்லாமே நம்ம அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.